بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله من لا نبي بعده قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த தர்பியா வகுப்பிலே தஃப்சீருடைய பாடத்தில் அல் குர்ஆனிலே வரக்கூடிய சிறிய சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் ஃபலக் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை இந்த நேரத்துக்குள் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சூறாவை பொறுத்தவரையில் ஜுஸுவிலே வரக்கூடிய மிகவும் சிறிய அந்த சூறாக்களில் ஒன்றாக இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூறாவை பொறுத்தவரையில் இதற்கு சூரத்துல் ஃபலக், அதே போன்று சூரத்து குல் அஊது பிரபில் ஃபலக் போன்ற இந்த பெயர்கள் இந்த சூறாவுக்கு சொல்லப்படுகின்றது. பொதுவாக இந்த சூறாவை எங்கள் எல்லோருக்கும் பாடமாக இருக்கும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய தொழுகைகளிலும் நாங்கள் ஓதி வரக்கூடிய ஒரு சூறா. எனவே இந்த சூறாவுடைய பொருள் சில நேரம் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாவிட்டாலும் நாங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று அந்த சூறாவுடைய சில விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் மேலதிகமாக சேர்த்து இந்த நேரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த சூறாவை பொறுத்தவரையில் இதனுடைய சிறப்பு, முதலாவது இந்த சூறாவுக்குரிய சிறப்பாக சொல்லப்படக்கூடிய சில செய்திகளை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்தித்து ஃபகால் அலி அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், யா உக்பத் இப்னு ஆமிர், உக்பத் இப்னு ஆமிரே, அலா உஅல்லிமுக சூரன் மா உன்சிலத் ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் ஜபூரி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் ஃபுர்கான், நான் உனக்கு சில சூறாக்களை கற்றுத் தருகின்றேன். அந்த சூறாக்கள் இதற்கு முன்னால் அது தௌராத்திலோ ஜபூரிலோ இஞ்சிலிலோ எதிலும் அந்த விடயமெனது சொல்லப்படல. அப்படியான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த உக்பத் இப்னு ஆமிர் என்ற சஹாபிக்கு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் இந்த மூன்று சூறாக்களையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்ப இந்த மூன்று சூறாவினுடைய சிறப்பாக என்ன செய்யலாம், இதை நாங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சூறாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. தெரியுமா யாருக்காவது? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவும் நபியாவும் சொல்றாங்க இப்போ குர்ஆனுடைய ஆரம்ப சூறால உண்டு. இது குல் ஃபலக் கடைசி சூறாக்கள வருது. இப்போ எங்களோட குர்ஆன் துவக்கப்பட்ட அந்த இப்போ நாங்கள் ஓதுற குர்ஆன்ல அப்ப அந்த சூரா ஃபாத்தியாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதே போல ஒரு சூறா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கும் சொன்னா இது தௌராத்திலேயோ ஜபூர்லையோ இஞ்சிலிலையோ இப்படியான ஒரு சூறா இல்லை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு சூறா தான் இந்த சூறாவும். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது அஹ்மத் தபா இன்னும் பல ஹதீஸ் கருதங்கள்ல பதிவாக இருக்கிறது. ஷேக் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அஸ்ஸில்சிலா அஸ்ஸஹீஹா என்ற நூலில் இதை சஹீஹான ஒரு அறிவிப்பாக கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இரண்டாவது ஒரு செய்தியாக இதனுடைய சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலம் தர ஆயாத்தின் உன்சிலத் ஹாதிஹில் லைலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்று இரவு
எனக்கு இறக்கப்பட்ட ஆயத்துகள், சில ஆயத்துகள் இறக்கப்பட்டது, அதே போன்று இதற்கு முன்னால் எனக்கு இறக்கப்படவில்லை, அதே போன்று எனக்கு இறக்கப்படவில்லை. அப்ப இன்று இரவு எனக்கு இறக்கப்பட்ட இந்த ஆயத்துகளை போன்று இதற்கு முன்னால் எனக்கு இறக்கப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு அது என்னவென்று சொன்னால் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த ரெண்டு சூறாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த ரெண்டு சூறாவும், இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், அப்ப இந்த ரெண்டும் பெரும்பாலும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு தான் வரும். அப்ப இந்த ரெண்டு சூறாவும், இந்த ஆயத்துகள் இதற்கு முன்னால் எனக்கு இறங்கப்படவில்லை, இப்படியான ஆயத்துகள் எனக்கு இறங்கப்படவில்லை, நேற்றிரவு தான் எனக்கு இறங்கியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் அவர்கள் இந்த ஜின்களுடைய தீங்கிலிருந்து, அதே போன்று கண்ணூர்கள் இருந்து அவங்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி வந்தாங்க. பொதுவாக பாதுகாப்பு தேடி வந்தாங்க, யா அல்லாஹ் இதிலிருந்து என்ன பாதுகாக்கணும். ஆனா எப்ப இந்த சூரா ரெண்டு சூறா இறங்கப்பட்டதோ அதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த அந்த பாதுகாப்பு தேடி வந்த அந்த முறையை அப்படி விட்டு இந்த இரண்டு சூறாக்களை என்ன செய்தார்கள், ஓதி வர ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த இரண்டு சூறாவுக்கும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய பேர் என்ன? இந்த ரெண்டு சூறா குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு பேர் சொல்லுவாங்க, அல் முஅவ்விதத்தைன் என்றுவாங்க. அல் முஅவ்விதத்தைன், சில நேரம் அல் முஅவ்விதாத் என்றும் வரும். அல் முஅவ்விதாத் என்றா பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள். அப்படி வரும்போது குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து தான் என்ன செய்வாங்க, இமாம்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. அல் முஅவ்விதாத் என்று சொன்னா பன்மையில வரும். அப்ப முஅவ்விதாத் பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள், அப்ப அது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாக்களும். அல் முஅவ்விதத்தைன் என்று வரும்போது அது இருமையில வருது, பாதுகாப்பு தேடக்கூடிய இரண்டு சூறாக்கள். பொதுவாக இந்த ரெண்டு சூறாவுக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த ரெண்டு சூறாவுக்கும் அந்த பெயரானது சொல்லப்படுகின்றது. அப்ப இது இந்த சூறாக்களுடைய சிறப்பாக நாங்கள் செய்யலாம், பார்க்கலாம். இதே போல் இந்த சூறா இறங்கியதற்கான காரணம், இந்த சூறா இறங்கியதற்கான காரணம், இது எப்ப இறங்கப்பட்டது, இது வந்து மக்காவுல, இது மக்கியா சூறான்னு தான் சொல்லப்படுது. ஆனா சிலர் வந்து என்ன செய்றாங்க, மதீனாவில் இறக்கப்பட்டது என்றும் சொல்றாங்க. மக்கி சூறா பொதுவாக, ஆனா இது மதீனாவிலும் இறங்கப்பட்டது என்று சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். என்ன காரணம் சொன்னா, இது ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்களுக்கு, அந்த ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது வந்து ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் அந்த அதாவது கண்ணூர்கள், இந்த ஜின்களுடைய பாதுகாப்பிலிருந்து அவங்க பாதுகாப்பு தேடி வந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு சூறா இறக்கினான். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்க வளமையா ஓதி வந்து விட்டு இதை ஓத ஆரம்பித்தார்கள். அப்ப இது மக்காவில் இறங்கியது, மக்காவில் நடந்த சம்பவம். ஆனா மதீனாவில் என்று சொல்லக்கூடிய சொல்கின்ற காரணம் என்னடா, அது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், ரசூலுல்லாஹ்களுக்கு சூனியம் செய்யப்படுது, ரசூலுல்லாஹ்களுக்கு சூனியம் செய்யப்படுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது இறங்கியது என்று என்னது சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். ஆனா இந்த இரண்டு விதமான சம்பவங்களும் என்னது சொல்லப்படுகின்றது. அப்ப இதை நாங்க என்னது ஒரு தகவலாக நாங்கள் வைத்துக் கொள்வோம், இதை ஒரு தகவலாக வைத்துக் கொள்வோம். அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூறாவை இறக்கி அல்லாஹு தாலா அதிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்தான் என்ற அமைப்பிலும் என்ன செய்யப்படுது, அங்கே ஹதீஸ்கள்ல சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூறாவை பொறுத்தவரையில, இந்த சூறாவை நாங்கள் பார்க்கும்போது, இப்போ இது வந்து குல் அஊது பிரப்பில் ஃபலக், சரியா? எத்தனை வசனங்கள்? குல் அஊது பிரப்பில் ஃபலக், மின் ஷர்ரி மா ஹலக், வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப், வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். எத்தனை வசனம்? 5 வசனம் இருக்குது. இந்த இதுல வந்து அல்லாஹு தாலா முக்கியமாக 4 விடயங்களை அல்லாஹு தாலா சொல்றான். ஒன்று பொதுவாக சொல்கின்றான், அடுத்தது குறிப்பாக 3 விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இவைகளிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுமாறு அல்லாஹு தாலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். இதுல பொதுவாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதலாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்றான், குல் அஊது. குல்லண்டா யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹு தாலா? நபிகளாரை பார்த்து சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது. அஊதுன்னு சொன்னா நீங்க, அஊதுன்னா நபியலா தான் சொல்றாங்க. இது குல் நபியை நீங்க சொல்லுங்கள், நான் அஊது நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அஊதுண்டா நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப்பிடத்திலே நான் செய்கிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். குல்லண்டா அல்லாஹ் தாலா நபியை பாதுகாப்பு, நபியை பார்த்து அல்லாஹ் தாலா ஓத சொன்னா அப்ப எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கும் சேர்த்து தான். அப்ப நபிகளாருக்கு ஒன்று சொன்னா அது எங்களுக்கும் சேர்த்து தான். அதனால ரசூலுல்லாஹ் அந்த மேல சொன்ன சஹாபி யார்? சஹாபி
கற்றுக் கொடுத்தாங்க? இந்த சூறாவை யாரு கற்றுக் கொடுத்தாங்க? உக்பத் இப்னு ஆமிர். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, நீ இதை ஓது, நீ இதை ஓது, ஒவ்வொரு நாளும் இரவுல ஓதணும் என்று ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதே போல ரசூலுல்லாஹ்களும் ஓதுறாங்க. அப்ப அஊதுன்னு சொன்ன என்னது? நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அஊது என்றா நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹு தஆலா சூரா மரியம்ல 18வது வசனத்துல இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மலக்கு வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வராங்க, அப்படித்தானே? வந்த உடனே அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நீ ஒரு தக்கியே, ஒரு நல்ல ஒரு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருவராக இருந்தால் உன்னிடமிருந்து நான் என்ன செய்கிறேன்? அஊது பிர்ரஹ்மான், நான் ரஹ்மானை கொண்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப அஊது என்றா விலங்கிக்கொள்ளணும் என்னது? நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், நான் என்னது? பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போல அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு சொல்கின்றான், வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷைத்தான். அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து சொல்கிறார் சூரத்துல் முஃமினூனுடைய 97வது வசனம். வகுல் ரப்பி, நபியை நீங்க சொல்லுங்கள், ரப்பி என்னுடைய ரப்பே, அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷைத்தான், நான் ஷைத்தானுடைய அந்த ஹமஸாத், அதனுடைய அந்த மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஜஸாக்கல்லாஹ், மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய அந்த தூண்டுதல்கள், ஊசலாட்டம், தூண்டுதல் இருந்து என்ன செய்கிறேன்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப அஊது என்ற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதும்போது என்ன சொல்றான்? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், நீங்கள் குர்ஆனை ஓதும்போது அல்லாஹ்விடம் ஃபஸ்தஇஸ், நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப இப்படியான இந்த வசனங்கள் என்ன செய்யலாம்? நாங்க பார்க்கலாம். அப்ப அஊது என்று சொன்னா நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், இதோடு சம்பந்தப்படுத்தி பல வசனங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். இஸ்தஇஸ் என்றா நீ பாதுகாப்பு தேடு, அது ஏவல் வினை. அப்ப உங்களை ஒரு ஆளை பார்த்து சொல்ல நீ பாதுகாப்பு தேடு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன் ஓதும் போது ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அது அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்லுடைய 98வது வசனம். அல்லாஹ்விடம் நீ என்ன செய்? பாதுகாப்பு தேடு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காடுகின்றான். அப்ப இந்த செய்திகள்ல அப்ப அஊது என்ற அந்த சொல்லுடைய அர்த்தங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல இங்க நாங்கள் முக்கியமா விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பாதுகாப்பு தேடுதல் என்பது ஒரு வணக்கம். பாதுகாப்பு தேடுதல் என்பது அது ஒரு இபாதத். இப்ப நாங்க தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி ஒரு வணக்கமோ அதே போன்று பாதுகாப்பு தேடல், இதுக்கு அரபில சொல்லுவாங்க அல் இஸ்திஆதான்னு சொல்லுவாங்க. பொதுவாக வணக்கத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க, இபாதா, இதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் இபாதா, இபாதான்னு சொன்னால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வயர்லாஹு மினல் அக்வாலி வல் அஃஆலி அல்லாஹிரா வல் பாத்தினா, அதாவது அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய, அதே போல அல்லாஹு தஆலா பொருந்தக்கூடிய எல்லா செயல்களும், எல்லா கவுல்களும், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள், இதெல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடியவைகளாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டதாக இருந்தால், அது மறைமுகமாக இருந்தாலும் சரி, லாஹிரா வெளிப்படையாக இருந்தாலும், இதெல்லாம் வணக்கம் என்றதுக்குள்ள வரும் என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இதனால தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ஒரு புத்தகம் இருக்குது, 3 அடிப்படைகள், சலாசத்து உசூல். அப்ப அதுல இத உசூலு சலாசா, அப்ப அதுல இதை ஒன்றை கொண்டு வராங்க. அல் இஸ்திஆதா, இபாதத்துடைய வகைகள் அவங்க சொல்லி கொண்டு வரும்போது அல் இஸ்திஆதா, அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுவதும் ஒரு இபாதத். அப்ப நாங்க துஆ கேட்பது எப்படி இபாதத்தோ அதே போல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுவதும் என்னது? அதுவும் ஒரு இபாதத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப குல் அஊது பிரப்பில் ஃபலக், அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியை நீங்க சொல்லுங்கள் என்னது? நான் ஃபலக்குடைய இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். இப்ப ஃபலக் என்று சொன்ன என்னது? அதிகாலை, சுபஹ். பொதுவாக ஃபலக் என்று சொல்றது அஸ்ஸுபஹ், அதுதான் அது சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, ஃபலக் என்பது சுபஹ். அதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? ஃபலக் என்றா பிரிக்கிறது. ஃபலக் என்றா என்னது? பிரிக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, அதாவது விதையையும் அந்த விவசாயத்திலிருந்து அந்த பிரிக்கிறது அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காடுகின்றான். நெல்லையும் விதையையும் பிரிக்கிறான். ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, அல்லாஹ் தஆலா தான் ஃபாலிக், அல்லாஹ் தான் பிரிக்கக்கூடியவன். சூரா அன்ஆமுடைய 95வது வசனம். இதே போன்று அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காடுகின்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார் என்ன செய்றாங்க? விரட்டி கொண்டு போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் கடல் வருது. அப்ப கடல் வரும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்?
நீங்க உங்களோட கைத்தடியால் அடிக்குமாறு சொல்றான். அப்படி அடிக்கும் போது ஃபௌஹைனா இலா மூசா அன்இத்ரிப் பிஅஸாக்கல் பஹ்ர, மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், இந்த கடலுக்கு உங்களுடைய அசாவால் அடிக்குமாறு வஹி அறிவித்தோம். ஃபன் ஃபலக, அப்போது அந்த கடல் இரண்டாக பிரிந்தது. அப்ப ஃபலக் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ் என்ன செய்றான் இங்க பயன்படுத்துறான். அப்ப ஃபலக் என்பது ஃபலக் என்பது சுப, அதாவது இருளை விட்டும் வெளிச்சத்தை பிரிக்கிறது. அதான் நாங்க ஃபலக் என்று சொல்லப்படுது. அப்ப அது சூரத்து ஷூராவினுடைய 63வது வசனம். அல்லாஹு தஆலா இங்கே அந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், இப்போ இந்த வசனம் ஓதும் போது எங்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்னது? அப்ப தொழுகையில் நாங்கள் ஓதினாலும் சரி எங்களுக்கு விளங்கும். குல் அஊது, நபியை நீங்க சொல்லுங்கள், அஊதுண்டா நான், எங்களை நாங்கள் சொல்றோம் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையினுடைய இரட்சகண்டம் நான் செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன்? இல்ல முதலாவது அல்லாஹ் தஆலா பொதுவாக ஒன்று சொல்றான், மின் ஷர்ரி மா ஹலக். ஷர்ரன்னு சொன்னா தீங்குகள், கெடுதிகள், தீங்குகள், இது எல்லாத்துக்கும் பொதுவானது ஷர். சரியா? அந்த ஷர் என்பது அதனுடைய பன்மை ஷுரூர்னு சொல்லுவாங்க. அப்ப ஷர்னா கெடுதிகள் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஹலக். மா ஹலக்னு சொன்னா அல்லாஹ் படைத்த எல்லாவற்றிலிருந்தும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த படைப்பினங்களுடைய தீங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகின்றேன். இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் உதாரணமா என்னது? வானம் அல்லாஹ்வுடைய படைப்பு, பூமி அல்லாஹ்வுடைய படைப்பு, கடல் அல்லாஹ்வுடைய படைப்பு, அதே போல மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, விஷஜந்துக்கள் இருக்கலாம், அதே போல ஊர்வனங்கள் எதுவாக இருக்கலாம், எல்லாமே படைப்பு தான். இந்த படைப்பினங்கள் அல்லாஹ் தஆலா படைத்திருப்பது, அல்லாஹ் தஆலா எல்லாமே நலவுக்கு படைத்திருக்கிறான். ஆனா சில நேரம் அது என்னது, அது அல்லாஹ் நலவுக்கு வச்சால எங்களுக்கு சில நேரம் சில கெடுதிகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். இப்ப இடி, மின்னல், மழை எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. ஆனா இடியால எங்களுக்கு பாதிப்பு வருதா இல்லையா? மனிதருக்கு மழையால மழை நலவு இருக்குது, பாதிப்பு வருதா இல்லையா? அதே போல மனிதர்களாலே பாதிப்பு வருதா இல்லையா? இப்போ விஷஜந்துக்கள், இந்த பாம்பு, இது எல்லாத்தையும் இருக்குது, பள்ளிகள் எல்லாம் இருக்குது, ஊர்வனங்கள், இதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனா அது எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறதுல நலவு இருக்குது, அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறதுல நலவு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனா அதுல பாதிப்பு இருக்குது, எங்களுக்கு தீங்கு இருக்குது, எங்களுக்கு தீங்கு இருக்குது. அப்ப அதனால நாங்க பொதுவாக கேட்கிறது மின் ஷர்ரி மா ஹலக். அப்ப அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பினங்கள், இப்படியான படைப்பு, இது அல்லாத எந்த படைப்பு எங்களுக்கு விளங்குற மறைமுகமான வெளிப்படையான இப்படி எத்தனையோ தீங்கு தரக்கூடியவர்கள் இருக்கும். அப்ப அந்த படைப்புகள் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுறோம் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அப்ப இதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் தஆலா படைத்த அந்த படைப்பினங்களுடைய எல்லா படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடு என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா 3 விடயங்களை குறிப்பிட்டு சொல்றான். அதுல ஒன்று வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அப்ப இது ஒரு நேரத்தோட சம்பந்தப்படுத்துறான் அல்லாஹ் தஆலா. வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். சரியா? காசிக் என்றது இரவு நேரம், அப்ப இருள் ஆகிற டைம். இதா வகப். சரியா? அந்த சூரியன் மறைந்து இரவு வரக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது வெளிச்சம் போய் இருட்டு ஆகிறது. அப்ப வெளிச்சம் போய் அப்படியே நல்ல இருள் ஆகும். அப்ப இந்த சந்தர்ப்பம், அப்ப இது ஒரு நேரத்தோட சம்பந்தப்படுத்துறான். அப்ப இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். பொதுவாக இருட்டு, இது பொதுவாக என்னது, இப்ப நாங்க அதை பெருசா எங்களுக்கு காணக்கூடியதா இல்லாட்டும், ஆனா இருட்டு வரும்போது சில நேரம் அது ஒரு பயம். திடீர்னு நான் வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு கரண்ட் போனா என்ன செய்யும்? யாருக்கோ வீட்டில் எத்தனை அவங்களுக்கு என்ன செய்யும்? திடீர்னு ஒரு பயம், ஒரு பதட்டம் கொண்டு வரும். அப்படித்தானே ஒரு இருட்டு. அதே போல தனியா ஒரு இருட்டில் ஒருத்தர் நடந்து போறோம்னா சிலருக்கு பயமே இருக்கு இருட்டில் நடந்து போறது. அப்ப இருட்டு என்பது அதுல ஒரு ஆபத்து இருக்கும். இப்ப அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அந்த வெளிச்சம் போய் இருட்டு வார சந்தர்ப்பம், அந்த இருள் சூழ்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள், இதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. அந்த நேரங்கள்ல என்னது? பாதுகாப்பு தேடுறது கட்டாயம். அந்த நேரத்தில் பாதுகாப்பு, இது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காடுகின்றான். இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் சில நேரம் இந்த ஹதீஸ, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சிறுவர்களை, உங்களோட சின்ன பிள்ளைகளை மகரிபுடைய நேரங்களில் நீங்க என்ன செய்யணும்? வெளியே அனுப்பவானாம். அவங்கள நீங்க கொஞ்ச நேரம் அந்த அதானுடைய அந்த நேரம் அவங்களை கொஞ்சம் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? அந்த இது கொஞ்சம் இருளாகி அந்த கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வேணுமெண்டா நீங்க அனுப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்கள்ல நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப அதே நேரம் அந்த நேரம் ஷைத்தான் உலாவுற டைம். அந்த நேரத்தில் அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு, இது ஒரு விஷயம். அதே போல பொதுவாகவும் இருட்டென்று வரும்போது அதில் உள்ள தீங்குகள்,
கோமனாக அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப இருட்டினுடைய அந்த இருள் போய் இருட்டு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் இந்த இருளினுடைய தீங்கிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். அப்ப இது என்னது, ஒரு நேரத்தை அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு இங்கே சொல்கின்றான். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். அப்ப அந்த வெளிச்சம் போய் அந்த சந்திரன் மறைந்து அந்த சூரியன் மறைந்து அந்த இருள் ஆகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வே உன்னுடைய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப இந்த சூறா ஓதும் போது இந்த அர்த்தம் என்ன செய்யணும், எங்கடைய உள்ளங்களுக்குள் அப்படியே அதை ஓதும் போது எங்களோட அப்படியே உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தா எங்களுக்கு அது என்னது அப்ப விளங்காது, நான் இதைத்தான் ஓதுறேன். இதெல்லாம் என்னது, இதுவும் பாதுகாப்பு. இதனுடைய இப்ப எங்களுக்கு விளங்காது அது என்னது, ஆனா அந்த தீங்குகள் அல்லாஹ் அறிந்தவன். எனவே அல்லாஹ்விடத்துல நாங்கள் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இது எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமின் ஷர்ரின் நஃபாதாதி ஃபில் உகத், வமின் ஷர்ரின் நஃபாதாதி ஃபில் உகத். அப்ப இது சூனியத்தோடு சம்பந்தப்படும், இது சூனியத்தோட. அதே போல சில கெட்ட மனிதர்களுடைய கெட்ட செயலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப மேலுள்ளது ஒரு நேரத்தோட ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். இது சில கெட்ட மனிதர்களுடைய கெட்ட செயலோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதை சொல்லி காட்டுகிறான். அதனுடைய தீங்கிலிருந்து நீங்க என்ன செய்யணும், பாதுகாப்பு தேட வேண்டும். அமீன் ஷர்ரி, அப்ப ஷர்ரன்னு சொன்னா என்னது, தீங்கு. ஆரம்பத்தில் ஷர்ரண்டா தீங்கு. அந்நஃபாசாத், இதுக்கு தான் இன்றைக்கு இந்த தமிழ் உலகமே ஆடி போய்க்கும். அமீன் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத். அப்ப இந்த நஃபாதாத் என்றது அப்ப என்னது, முடிச்சுகள்ல. உக்கதுன்னு சொன்னா உக்தா என்றா முடிச்சு, உக்கது என்றது அதோட பன்மை சொல், முடிச்சுகள் முடிச்சுகள். அப்ப அது முடிச்சுகள்ல ஊதக்கூடியவைகள் அப்படி என்றால் அதனுடைய நேரடி பொருளை இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய சில இன்னும் நஃபாதாத் என்றது அதாவது ஆன்மாக்கள். இப்ப இங்க இந்த சூனியம், அப்ப சூனியக்காரர்களுடைய அதை முடிச்சுகளில் ஊதும் அந்த சூனியம் செய்து அந்த சூனியம் செய்வோம் அதை முடிச்சுடுவாங்க. அப்ப அந்த முடிச்சுகள்ல சூனியம் செஞ்சு அவங்க ஊதுகிறத விடயத்திலிருந்தும் என்ன செய்யறோம், நாங்கள் நான் பாதுகாப்பு தேறினேன். அப்ப ஊது அது அதே போல மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத். அப்ப முடிச்சுகளில் ஊதும், அப்ப அந்த சூனியம் செய்து அந்த முடிச்சுகள்ல ஊதி அந்த தீங்கை செய்யக்கூடியவர்களுடைய தீங்கில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பது அது ஒரு அர்த்தம். இதனாலதான் அந்த சிலாக்கள் அப்ப அது நஃபாசாத் சொன்னா இது பெண் பால், நஃபாசாத் என்று வருவது இது பெண் பாலான சொல், பல பெண்களை குறிக்கிற ஒரு சொல். அப்ப அதனால சொல்றாங்க அப்ப பெண்கள் தான் சூனியம் செய்யறாங்கடா, அப்ப ஆண்கள் சூனியம் செஞ்சா பிரச்சனை இல்லையா, எனவே அது பிரச்சனை இல்லை. அப்ப அது அப்ப இது ஏற்றுக்கொள்ள இல்லாது, எனவே இது பிள்ளை அதனால சூனியம் இல்லை அப்படின்ற அது ஒரு வேற சப்ஜெக்ட். ஆனா இங்க சூனியம் என்பது இருக்குது, அல்லாஹ் நாடினா அது பாதிப்பு வரும் என்பதை நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது, அதனுடைய பாதிப்பை அவர்கள் உணர்ந்தார்கள், அதனால் தான் அல்லாஹ் தஆலா கூட இங்க சிஹர் என்ற வார்த்தைகள் எல்லாம் அல் குர்ஆன்ல பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த நஃபாசாத் என்று சொல்வதற்கு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நஃபாசாத்னு சொன்னா ஆன்மாக்கள், அதாவது இப்ப உயிர்கள் ரூஹ், இப்ப நஃப்ஸ்னு சொல்லுனாங்க. அப்ப நஃபாசாத் என்பது இந்த பொதுவான சொல். அப்ப நஃபாசாத் இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்ணா. அப்ப ரூஹ் என்பது கொமன், அது பொதுவான சொல் தான். அது அந்த நஃப்ஸ் என்பது அது பொதுவானது, ஆண்களுக்கும் நஃப்ஸ் தான் சொல்லப்படும், பெண்களுக்கும் நஃப்ஸ் தான் சொல்லப்படும். அப்ப நஃபாசாத்னு சொன்னா இந்த ஆன்மாக்கள். அப்ப இந்த வேலையை செய்யக்கூடிய அந்த சூனியம் செய்யக்கூடிய ஆன்மாக்கள், அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், இவர்களுடைய தீங்கிலிருந்து என்னது பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று என்ன செய்வாங்க, அங்கே அல்லாஹு தாலா நபிகளாருக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அதே போன்று கடைசியாக அல்லாஹு தாலா சொல்கிறான், வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத். அதே போல வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். இது ஒரு கெட்ட பண்போடு சம்பந்தப்பட்டது, ஒரு மோசமான ஒரு பண்போடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் பொதுவாக அல்லாஹு தாலா சில விடயங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேடுமாறு சொல்றான். அதுக்கப்புறம் மின் ஷர்ரி அதாவது காசிகின் இதா வகப், அது ஒரு நேரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதே போல அடுத்தது சில கெட்ட மனிதர்களுடைய கெட்ட செயல்களோடு சம்பந்தப்பட்டது. அதே போல இப்ப இதை பொறுத்தவரையில கெட்ட மோசமான ஒரு பண்பு ஹாஸ், அதாவது பொறாமைக்காரன் அந்த பொறாமையை கொள்கின்ற அவனுடைய பொறாமையிலிருந்து என்ன செய்யுது, நாங்க பாதுகாப்பு தேடுவோம். அமின் ஷர்ரி ஹாசித் இதா ஹசத், ஒரு பொறாமைக்காரன் அவன் பொறாமைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பொறாமையிலிருந்து நாங்க என்ன செய்யறது, பாதுகாப்பு தேடுறது. அப்ப இந்த பொறாமை எங்களுக்கு தெரியுமா, ஒருவர் எங்கள் மீது பொறாமை கொள்றாரா இல்லையா, அது எங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு விளங்காது. பொறாமை என்பது என்ன, பிறருக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய
அருள்கள், பிறருக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய அருள் எனக்கு இல்லையே என்று புலம்புறது. அதான் இப்ப நான் அதை வெறுக்கிறது, அடே அவனுக்கு கொடுத்து எனக்கு கிடைக்கலையே, இதை நான் வித்தியாசமா நான் பார்க்கிறேன்னு சொன்னா அதான் பொறாமைன்னு சொல்றது. அப்ப அடுத்தவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கள், அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய அடுத்தவர்கள் கொடுத்திருக்க ஆரோக்கியமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், பிறருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை பார்த்து நாங்க அதை இது எனக்கு கிடைக்கலையே, இப்படி இல்லை அப்படின்னு நாங்க பொறாமை, நாங்க அதை கொஞ்சம் அப்படி நாங்க சொல்றோம். இப்ப எங்களோட பாச வைத்தறிச்சல் படுறேன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவில் எப்படி சொல்றீங்க, வைத்தறிச்சல் படுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் பொறாமைன்னு சொல்றது. அல்லாஹ் தாலா பிறருக்கு கொடுத்திருக்கிறத பார்த்து நாங்க போறது. அப்ப அல்லாஹ் தாலா குர்ஆன்ல கூட சொல்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்களை பிரிக்கிறது யாரு? நஹ்னு கஸம்னா பைனஹும். அல்லாஹ்வுடைய அருளை பிரிச்சு கொடுக்க நாங்க தான். அல்லாஹ் தாலா சொல்றோம், நாங்க தான் அருளை பிரிச்சு கொடுக்கிறோம், நீங்க அல்லாஹ்வுடைய அருளை பிரிச்சு கொடுக்குறீங்களா? இல்ல. அப்ப நீங்க அடுத்தவனுக்கு அல்லாஹ் தாலா அப்படி கொடுத்து எப்படி என்னது பிரச்சனை இதுல? அப்ப இதுதான் நாங்க இன்றைக்கு பொறாமைன்னு சொல்றது. அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான், அப்ப இந்த பிறர் எங்கள் மீது பொறாமை படுகின்றார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அதே போல அடுத்தவன் எங்களுக்கு சூனியம் செய்யறானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப பொதுவாக நாங்க அல்லாஹ்விடத்துல நாங்க என்ன செய்யணும், இது எல்லாத்தினுடைய தீங்கிலிருந்து நாங்க என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்கிறான். அப்ப இந்த சூராவின் மூலமா இது அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது இது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அப்ப எப்படி துஆ கேட்பது, தொழுகை, நோன்பு, இதெல்லாம் எப்படி ஒரு வணக்கமோ பாதுகாப்பும் ஒரு வணக்கம். அப்ப அது அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அப்ப அது அல்லாஹ்விடத்துல விட்டு போட்டு வேறு வழியில இந்த பாதுகாப்பை தேடும் போது அங்க பிரச்சனை உண்டாகும். எனக்கு இந்த சூனியம் அதே போல இதுகள் எல்லாம் வரும்போது நாங்கள் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேடுறது, அல்லாஹ்விட பாதுகாப்பு தேடாம வேறு வழியில தாயத்தி மூலமாக அதே போல ஜின்கள் மூலமாக ஷிர்கான வழிகளில் நாங்கள் என்ன செய்யறோம், பாதுகாப்பு தேட ஆரம்பித்தோம்னு சொன்னா அது எங்களை இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யுது, தூரமாக்குது. இஸ்லாத்தை விட்டு எங்களை தூரமாக்குது. அப்ப இன்றைக்கு அது எங்களோட சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் சமூகத்தில் இப்படியான அமைப்பில் பாதுகாப்பு தேடக்கூடிய விடயங்கள் சமூகத்தில் இருக்குது. ஏதாவது நோய் வந்தா தாயத்தை போட்டுக்கொள்வாங்க, அப்படித்தானே? அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாயத்தை போட்டுக்கொள்வார்கள். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அதே போல இந்த ஜின்களை கொண்டு, ஷைத்தான்களை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவார்கள். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்த விஷயங்கள். பாதுகாப்பு என்பது அல்லாஹ்விடத்துல தான் தேட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக இந்த சூராவில் என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதே நாள் தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிய பல பிரார்த்தனைகள், அதே போல சில சந்தர்ப்பங்கள், சில விடயங்களை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய பல விடயங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். எனவே சுருக்கமாக நாங்கள் இந்த சூறாவில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், முக்கியமாக இந்த சூறாவினுடைய சிறப்பு, அதே போல இந்த சூறா இறங்கியதற்கான காரணம், அதே போல இந்த சூறாவில் இதனுடைய பொருள், அல்லாஹ் தாலா இது எங்களுக்கு இதுல என்ன சொல்ல வருகின்றான், இதுல அல்லாஹ் தாலா எங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றான். அப்ப அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இந்த சூறாவை ஓதும் போது என்ன செய்யும், எங்களுக்கு அது இலகுவாக எங்களுக்கு மனதில் பதியும். இமாம் ஓதுன்றாலும் சரி, நாங்கள் தனியாக ஓதும் போதும் சரி, குல் ஹுவல்லாஹு அஹத், எல்லாருக்கும் பாடம் தானே இந்த சூறா, யாருக்கும் பாடம் இல்லாமல் தானே. அப்ப அதே போல அந்த பாடமான சூறாவை நல்ல ஒழுங்கான முறையில் உச்சரித்து ஓத பழகிக்கொள்ள வேண்டும். ஒழுங்கான முறையில் நல்ல இப்போ அந்த ஷீன் வரும் நிறைய, இப்போ கைன் உதாரணமா குல் அஊது பிரப்பில் ஃபலக், அப்ப அங்கே அந்த காஃப் வித்தியாசமாகும். அதே போல மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக், வமின் ஷர்ரி காசிகின், அப்ப இந்த உச்சரிப்பை நீங்க பார்த்து வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அதே போல வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகத், அப்ப அந்த துண்டுகள்ல நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். அதே போல வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், அப்ப இதனுடைய ஓதலையும் இன்னைக்கு நீங்க இதுல யூடியூப்ல போட்டு நல்லா கேட்கலாம். ஓதல அந்த திருத்தமாக ஓதுறதுக்கும் நாங்கள் முயற்சி எடுக்கணும். அதே போல இதனுடைய பொருளை நீங்க பாடமாய்க்கொள்ளணும். அதே போல அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப அதை ஓதும் போது இன்ஷா அல்லாஹ், இதுக்கு பின்னால் இந்த சூறா ஓதும் போது இதனுடைய அர்த்தத்தோடு இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே அல்லாஹ் பாதுகாப்பு தேடுதல் அது முக்கியமான ஒரு வணக்கம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த சிறிய சூறா அல் குர்ஆனில் வரக்கூடிய அம்மஜூஸிலே வரக்கூடிய இந்த சூறாவை சுருக்கமாக இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். இதன் மூலமாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.